நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ, உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே குருத்தோலை ஞாயிறாக கர்த்தாவே, நீர் கழுதையின் மீது ஏறி பிரயாணப்பட்ட சத்தியத்தை குறித்து தியானிக்கும்படியாக தேவன் தந்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தியானிக்கிற சத்தியங்கள், தேவரீர் வெளிப்படுத்துகிற தூது ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் கிருபை நல்கிறளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாள் குருத்தோலை ஞாயிறாக எண்ணப்படும்படியாக சபைகள் சத்தியங்களை தியானித்து வரக்கூடிய வேளையிலே நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் ஏறி பவனி சென்ற பிரயாணப்பட்ட சத்தியத்தை தியானிக்க இந்த நாளிலே தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் வாசிக்க கேட்ட வசனத்தை நோக்கி பார்க்கும்போது, தியானிக்கும்போது எத்தனையோ சத்தியங்கள் அதற்குள்ளே மறைந்திருந்தாலும் இந்த நாளிலே 3 காரியங்களை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவது, எப்படிப்பட்ட நிலவரத்திலே கழுதை குட்டி காணப்பட்டது, எப்படிப்பட்ட நிலவரத்திலிருந்து கழுதை குட்டி கட்டவிழ்க்கப்பட்டது என்பதையும், இரண்டாவதாக அந்த கழுதை குட்டி கட்டவிழ்க்கப்பட்ட பிறகு எப்படிப்பட்ட வேலையை செய்யக்கூடியதாக காணப்பட்டது என்பதை குறித்தும், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கழுதை குட்டியை காணும்போது நம்முடைய ஜீவியத்திலே தேவன் எப்படிப்பட்ட அனுபவங்களை கொடுத்து வழிநடத்தி வருகிறார் என்பதை குறித்தும் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. சமயம் வாய்க்குமேயானால் கழுதையின் மீது ஏறி சென்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதை குட்டியின் மேல் ஏறி பிரயாணப்பட்ட நோக்கம் என்னவா இருந்தது, அவர் செயல்படுத்தின காரியங்கள் என்ன என்பதை குறித்தும் சுருக்கமாக தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம். நாம் வாசிக்க கேட்ட வசனங்களிலே, அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்தபோது ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயுவுக்கு வந்தபோது இயேசுவானவர்
சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலவிதமான ஊர்வலங்களை கண்டிருக்கிறோம். மத சம்பந்தமான ஊர்வலங்களை கண்டிருக்கிறோம். சில வெற்றி பவனிகளை கண்டிருக்கிறோம். சில கண்டன ஊர்வலங்களை பார்த்திருக்கிறோம். கல்யாண ஊர்வலங்களை பார்த்திருக்கிறோம். பிரேத ஊர்வலங்களை பார்த்திருக்கிறோம். அரசியல் ஊர்வலங்களை பார்த்திருக்கிறோம். இங்கே ஒரு ஊர்வலத்தை பார்க்கிறோம். இந்த ஊர்வலமும் வரலாற்றில் இடம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஊர்வலமாக காணப்படுகிறது. கிறிஸ்துவின் குருத்தோலை பவனியாக காணப்படுகிறது. இந்த ஊர்வலம் கிபி 32ஆம் ஆண்டு நடந்த பவனியாக காணப்படுகிறது. கிறிஸ்துவின் ராஜரீகத்தை உணர்த்துகிற வகையில் நடைபெற்ற பவனியாக அது காணப்பட்டது. ஆகவே அதை தியானிக்கிற இந்த ஓய்வு நாளை நாம் குருத்தோலை ஞாயிறாக கருதி தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். பெத்தானியாவில் இருந்து ஊர்வலம் ஆரம்பமாகி எருசலேம் தேவாலயத்தில் இந்த ஊர்வலம் நிறைவு பெற்றது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். 2 மைல் அல்லது 3 கிலோமீட்டர் தூரம் இந்த ஊர்வலம் காணப்பட்டிருக்கும் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். வேத வசனங்கள் நிறைவேறத்தக்கதாகவே இயேசு இந்த ஊர்வலத்திலே சென்றார். நாம் அறிந்திருக்கிறோம், பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட அநேக காரியங்கள் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நிறைவேறி வருகிறது. அப்படி நிறைவேறின ஒரு தீர்க்க தரிசனங்களிலே ஒன்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊர்வலமாக சென்ற சம்பவம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார் என்று பழைய ஏற்பாட்டின் காலத்திலே உரைத்த தீர்க்க தரிசன வார்த்தை அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையிலே கிருபையின் காலத்திலே நிறைவு பெற்றது. சங்கீதம் 118ஆம் சங்கீதம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று சொல்லப்பட்ட வேத வசனமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே நிறைவேறினது என்பதை அறிந்து கொள்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இந்த ஊர்வலத்திற்கு, இந்த பிரயாணத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவையாய் இருந்தது என்னவென்றால், ஒரு கழுதை அவசியமாய் இருந்தது. கழுதை என்று சொல்லும்போது 3 வகை கழுதைகள் உண்டு. முதலாவது வீட்டு உபயோகத்திற்காக உள்ள கழுதை. இரண்டாவது மனிதனுக்கு அடங்காத காட்டு கழுதை. மூன்றாவது கழுதையும் குதிரையும் இணைந்து பிறக்கும் கோவேறு கழுதை. தமிழில் கோ என்றால் அரசன், வேறு என்றால் ஏறுகிற, அதாவது ராஜாக்கள் ஏறுகிற கழுதையையும் கோவேறு கழுதை என்றுதான் சொல்லுவார்கள். ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு புதிய
கழுதையின் மேல்தான் ஆண்டவர் ஏறி சென்றார். தெய்வ பிள்ளையே, கழுதை என்பது சமாதானத்தின் சின்னமாக காணப்படுகிறது. யுத்தத்திற்கு செல்கிற ராஜாக்கள் சிவப்பு குதிரையிலே ஏறி செல்வார்கள். ஆனால் தேச மக்களை ராஜாக்கள், அன்போடு விசாரிக்க வரக்கூடிய ராஜாக்கள் மெதுவாய் செல்லக்கூடிய கழுதையிலே ஏறி வரக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். ஆகவேதான் சமாதானத்திற்கு அடையாளமான கழுதையின் மேல் கிறிஸ்து ஏறி சென்றபடியினால் அநேக வசனங்களிலே நாம் படிக்கிறோம், கிறிஸ்து சமாதான கர்த்தர் என்றும் சமாதான பிரபு என்றும் சமாதான காரணர் என்றும் சமாதானத்தின் தேவன் என்றும் நாம் படிக்க ஏதுவாயிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, இந்த கழுதை குட்டியின் மேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏறி வந்த வேளையிலே என்ன நடந்தது? ஒரு ராஜாவை கனம் பண்ணுவது போல கிறிஸ்து வந்த கழுதைக்கு முன்பாக விலையேற பெற்ற வஸ்திரங்களை விரித்தார்கள், மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள் என்று நாம் படிக்கிறோம். மத்தேயு 21:9 படிக்கிறோம், முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஊர்வலத்திலே ஒரு ராஜாவை போல கனம் பண்ணப்பட்டார். தெய்வ பிள்ளையே, இந்த நாளிலே நாம் முதலாவது கட்டவிழ்க்கப்பட்ட கழுதையை குறித்து தியானிக்கும் போது, கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை குட்டியை குறித்து தியானிக்கும் போது, இந்த கழுதை குட்டி கட்டவிழ்க்கப்படுவதற்கு முன்பாக எப்படிப்பட்ட நிலவரத்திலே காணப்பட்டதென்றால், இருவழி சந்தியிலே கட்டப்பட்ட நிலவரத்திலே காணப்பட்டது. மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், சீஷர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த கழுதை இருவழி சந்தியில் கட்டப்பட்டிருந்தது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இரு வழியை குறித்து நாம் தியானிக்கும் போது நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம், இரு வழிகளில் நடக்கிற திரியாவரக்காரன் ஐஸ்வர்யவானாய் இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி, உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். மாறுபாடான இருவழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான் என்று படிக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 6ம் 18ம் வசனங்களை வாசிக்கும் போது அங்கே நாம் படிக்கிறோம், மாறுபாடான இருவழியிலே நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான் என்று படிக்கிறோம். ஆகவே இரு வழியில் நடக்கிற ஐஸ்வர்யவானை பார்க்கிலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி, உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். மாறுபாடாய் இருவழியில் நடப்பதை பார்க்கிலும் நேர்மையான ஒரே பாதையில் செல்வது நல்லது என்று நாம் இந்த இடத்திலே படிக்கிறோம். இரு வழி என்று சொல்லும்போது எந்த வழியில் செல்வது என்று புரியாமல் தவிப்பதை தான் இது காண்பிக்கிறது. வலது பக்கம் போவதா, இடது பக்கம் போவதா, பரிசுத்த வழியில் நடப்பதா, அல்லது
மனசும் மாம்சமும் விரும்பினதை செய்து பாவ வழியில் செல்வதா? ஒரு பக்கம் கர்த்தருடைய அன்பு நெருக்கி ஏவும் போது, மறுபக்கம் உலக பிரகாரமான பாவ கவர்ச்சிகள், சிற்றின்பங்கள் உள்ளத்தை மயக்குகின்றதாக காணப்படுகிறது. ஆகவே எதை தெரிந்து கொள்வது என்பதை அறியாமல் இரு வழி சந்தியிலே கட்டப்பட்டிருக்கிற நிலவரத்திலே மனிதன் இன்றைக்கு காணப்படுகிறான். அதற்கு நிழலாட்டமாக இருவழி சந்தியிலே கட்டப்பட்டிருக்கிற கழுதை குட்டியை நாம் காண முடியும். தெய்வ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கமானது, நெருக்கமானது, ஆனால் கேட்டுக்கு போகிற வழியோ விசாலமானது என்று நாம் படிக்கிறோம். ஒரு நாள் யோசுவா என்கிற தேவ மனிதன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திற்கு வரும்போது, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் அன்றைக்கு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்ட கேள்வி இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக தேவன் எடுத்து வைக்கிறார். உங்களை பார்த்து தேவன் கேட்கிற ஒரு கேள்வி, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாதது என்று கண்டால் பின்னை நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்று கேட்கும்போது, இன்றைக்கு நீங்கள் ஒரு நல்ல தீர்மானத்திற்குள் வரலாம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. எலியாவின் நாட்களிலே இருந்த இஸ்ரவேலர்கள் இருவழி சந்தியிலே கட்டப்பட்ட கழுதைகளைப் போலதான் இருந்தார்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு மனிதன் 2 நினைவுகளாலே குந்தி குந்தி நடப்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலவரத்திலே காணப்படுகிற மனிதன் இருவழி சந்தியிலே கட்டப்பட்டிருக்கிற கழுதை குட்டியை போலதான் காணப்படுகிறான். ஆகவே அப்படிப்பட்ட மனிதன் யார் தெய்வம் என்பதை அறிந்து கொண்டு தெய்வ பாதையிலே நடக்க தீர்மானிப்பானே ஆனால் அவனுடைய ஜீவியம் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கக்கூடிய ஜீவியமாயிருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல சேவையை செய்யக்கூடிய ஆசீர்வதிக்கப்பட்ட மேன்மைப்படுத்தப்பட்ட உன்னத ஜீவியமாயிருக்கும் என்பதை தேவன் வெளிப்படுத்துகிறார். தீர்மானத்தை எடுக்க முடியாமல் இருந்த லவோதேக்கியா சபையை பார்த்து கர்த்தர் கடிந்து கொண்டார் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15 16 வசனங்களை வாசிக்கும் போது, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 15 16 வசனங்கள், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி அனலுமின்றி வெது வெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு சபை என்றால் எப்படி காணப்பட வேண்டும்? குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கக்கூடாது, வெது வெதுப்பாய் இருக்கக்கூடாது, அனலுள்ள ஜீவியம் உண்டாயிருக்க வேண்டும். அல்லேலூயா.
அபிஷேகத்தினால் நிரம்பி ஆராதிக்கக்கூடிய அனுபவம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் ஆராதிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே கிரியை செய்வதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சொற்ப ஜனங்களாயிருக்கலாம், 2-3 பேராயிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆராதிக்கும் போது, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும் போது கர்த்தர் உங்கள் மத்தியிலே அசைவாடுவதையும், தேவ பிரசன்னம் உங்கள் மத்தியிலே இருப்பதையும், தேவன் உங்களோடு இருந்து ஆட்கொள்ளுவதையும் கிரியை செய்வதையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அந்நாட்களிலே லவோதிக்கேயா சபையார் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாக காணப்பட்டார்கள். ஆகவே அங்கே ஆண்டவர் அவர்களுக்கு கண்டிப்போடு சொல்லுகிறார், அப்படிப்பட்ட நிலவரத்திலே நீ சபையிலே இருப்பாயானால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, நாம் தேவனால் புறக்கணிக்கப்படுகிறவர்களாக அல்ல, தேவனால் அவருடைய சமூகத்திலே எந்நாளும் சேர்த்து கொள்ளப்பட்டவர்களாக, சேர்த்து கொள்ளப்பட்ட அனுபவத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே நாம் படிக்கிறோம், இரு மனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் விரும்புகிற காரியத்தை தேவனுடைய சித்தத்தின்படி பெற்று வாழ வேண்டுமானால் இரு மனமுள்ளவர்களாக அல்ல, உங்கள் வழிகளிலே நிலையற்றவர்களாக அல்ல, சந்தேகப்படுகிறவர்களாக அல்ல, காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாக அல்ல, நீங்கள் ஒரு மனதோடு கர்த்தரை பின்பற்றி நல்ல தீர்மானத்தோடு வாழ்வீர்களானால் கர்த்தர் அந்த செம்மையான வழியிலே, உத்தமமான வழியிலே, நேர்மையான வழியிலே உங்களை வழிநடத்தி அவருக்கு பிரியமான நல்ல ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்து கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அப்படிதான் இருவழி சந்தியிலே கட்டப்பட்டிருந்த கழுதை குட்டி ஒரே வழியிலே தேவனை சுமக்கிற பாக்கியகரமான பாதையிலே கடந்து வந்து கனம் பண்ணப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். இந்த கழுதை குட்டியை குறித்து அடுத்தபடியாக நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சீஷர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள் என்று படிக்கிறோம். அப்படியானால் முதலாவது இது இருவழி சந்தியிலே கட்டப்பட்டிருந்த கழுதையாக காணப்பட்டது. அடுத்ததாக நாம் படிக்கிறோம், இந்த கழுதை குட்டியானது ஒரு வாசல் அருகே கட்டப்பட்டிருந்தது என்பதை அறிந்து கொள்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த வாசல் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, வாசல் என்று சொல்லப்பட்டிருப்பதிலே ஒரு மெய்யான சத்தியம் காணப்படுகிறது. அந்த சத்தியம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் வாசலாக காணப்படுகிறார். ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற வாசலுக்குள்ளாக பிரவேசிக்கும் போதுதான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறான், பரிசுத்தத்தின் பாதையிலே முன் செல்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற வாசலுக்குள்ளாக பிரவேசிக்கும் போது
அவன் கர்த்தருடைய வருகையின் நாளுக்கும் ஆயத்தமாகி முடிவாக பரலோக ராஜ்யத்தையும் சுதந்தரிக்க கூடியவனாயிருக்கிறான். தெய்வ பிள்ளையே, முற்காலங்களிலே நீங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து என்கிற வாசலுக்குள் பிரவேசிக்காதவர்களாக காணப்பட்டீர்கள். ஆனால் என்றைக்கு சத்தியத்தின்படி நடக்க வேண்டும், என்றைக்கு வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும், என்றைக்கு வேத வசனத்தின் படி உத்தமமாய் வாழ வேண்டும், என்றைக்கு தெய்வ பாதையிலே நடக்க வேண்டும், என்றைக்கு தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், என்றைக்கு தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற தீர்மானத்தை எடுத்துக்கொண்டீர்களோ அன்றைக்குதான் சத்தியத்தை கைக்கொள்கிற நீதியுள்ள ஜாதியாக இயேசு கிறிஸ்து என்கிற வாசலுக்குள் பிரவேசித்தீர்கள். அல்லேலூயா. அப்படிதான் தேவன் உங்களை இன்றைக்கு தேவனுடைய சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்திற்குள் அங்கத்தினராக உங்களை மாற்றி இருக்கிறார். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். அப்படியானால் இன்றைக்கு நீங்கள் தலையாக காணப்படுகிற கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளே அங்கத்தினராக காணப்படும்படியாக வாசலுக்குள் பிரவேசித்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து என்கிற வாசலுக்குள் யார் பிரவேசிக்கவில்லையோ அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து என்கிற வாசலுக்குள் யார் பிரவேசிக்கவில்லையோ அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். பாதாளத்திற்கு செல்ல 1000 வழிகளும் 10000 வாசல்களும் இருக்கின்றன. ஆனால் பரலோகத்திற்கு செல்வதற்கு ஒரே வாசல்தான். அந்த வாசல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வாசல் என்று சொன்னார். என் வழியாய் பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சல் அடைவான் என்று சொன்னார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்து என்கிற வாசல் தங்களுக்கு அருகேதான் இருக்கிறது என்பதை அறிந்திருந்தாலும் அந்த இயேசு கிறிஸ்து என்கிற வாசலுக்குள் கடந்து வரக்கூடாதபடி ஏதோ ஒரு விதத்திலே பலவிதமான காரியங்களினாலே கட்டப்பட்டு காணப்படுகிறார்கள். எப்படி அந்த கழுதை குட்டி வாசல் அருகே கட்டப்பட்டிருந்ததோ அதை போல இன்றைக்கு மனிதன் இரட்சிப்பின் வாசலுக்குள்ளே பிரவேசிக்க கூடாதவனாக இயேசு கிறிஸ்து என்கிற வாசல் அவனுக்கு அருகே காணப்பட்டாலும் அதற்குள் பிரவேசிக்க கூடாதவனாக, இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற கூடாதவனாக, இயேசு கிறிஸ்துவை சுமக்க இயலாதவனாக, பரலோக ராஜ்யத்தின் பாதையிலே முன் செல்ல கூடாதவனாக, பரிசுத்த பாதையிலே முன் செல்ல கூடாதவனாக ஏதோ ஒரு விதத்திலே பலவிதமான காரியங்களினாலே கட்டப்பட்டு காணப்படுகிறான். இன்றைக்கு தேவன் வெளிப்படுத்துகிற சத்தியம் ஒன்று உண்டு. மனிதனே, நீ இரட்சிப்படையும்படிக்கு ஒரே வழிதான் உண்டு. பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க ஒரே வழிதான் உண்டு. அந்த வழியிலே நீ கடந்து வரும்படியாக இயேசு கிறிஸ்து என்கிற வாசலை நீ தெரிந்து கொள்வாயாக. அந்த வாசலை நீ தெரிந்து கொள்வாயானால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ இடறி போவதில்லை. அதனுடைய முடிவு பரலோக ராஜ்யம், அதனுடைய முடிவு தேவனுடைய சிங்காசனம். நீ வேறு எந்த வாசலை தெரிந்து கொண்டாலும்
இயேசு அல்லாத எல்லா வாசல்களும் முடிவாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடம் சாத்தானுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது. அது பாதாளமாய் இருக்கிறது என்பதை தேவன் இந்த காலை வேளையிலே வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆகவே தெய்வ ஜனமே, ரட்சிப்படைவதற்கு இயேசு கிறிஸ்து என்கிற வாசல் உனக்கு வெகு தூரமாயில்லை, அவர் உனக்கு வெகு அருகாமையிலே காணப்படுகிறார். தெய்வ பிள்ளையே, ஒரு சத்தியத்தை நாம் வேத புஸ்தகத்திலே படிக்க முடியும். எருசலேம் தேவாலயத்தில் உள்ள அலங்கார வாசலுக்கு வெளியே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்த ஒரு பிறவி சப்பானியை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே ஒரு சப்பானி எருசலேம் தேவாலயத்தில் உள்ள அலங்கார வாசலுக்கு வெளியே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். தெய்வ பிள்ளையே, ஆனால் அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த இடத்திற்கு வந்தபோது அந்த பிச்சைக்காரனுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நிகழ்ந்ததை நாம் அறிந்து கொள்கிறோம். அவன் எல்லாரிடத்திலும் பிச்சை கேட்பதை போல அப்போஸ்தலனாகிய பேதுருவிடத்திலும் பிச்சை கேட்டான். ஆனால் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்கிறார்? நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விடுவதை பார்க்கிறோம். உடனே அவன் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டு குதித்து எழுந்து நின்று நடந்தான் என்று படிக்கிறோம். அவன் தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான் என்று படிக்கிறோம். வாசல் அருகே கட்டப்பட்டிருந்த கழுதை குட்டியை போலதான் இந்த பிச்சைக்காரன் தன்னுடைய வியாதியினாலே, தன்னுடைய பலவீனத்தினாலே அவன் கட்டப்பட்டு இயேசு கிறிஸ்து என்கிற வாசல் அருகே காணப்பட்டிருந்தும் கூட அதற்குள் பிரவேசிக்க இயலாதவனாக, தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க இயலாதவனாக வியாதி என்கிற கட்டு அவனை கட்டி வைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவன் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்ட போது அவனுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டவனாக, வியாதி என்கிற கட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவனாக அவன் தேவாலயத்திற்குள் பிரவேசிப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் தேவன் உங்களோடு பேசுகிற காரியம் ஒன்று உண்டு. பாவத்தினாலே, சாபத்தினாலே, வியாதிகளினாலே நீ பல விதங்களிலே கட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் நீ நல்ல ஒரு தீர்மானத்திற்குள் கடந்து வந்து, இயேசுவே நான் உம்மை பின்பற்றி நல்ல ஒரு சீஷனாக இருந்து உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நானும் இந்த பூலோக வாழ்க்கையிலேயும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வேதனை இல்லாத வாழ்க்கையை செய்து, இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கையை செய்து, நித்திய ராஜ்யத்திலேயும் உம்மோடு எந்நாளும் இளைப்பாரி உம்மை துதித்து பாடி ஸ்தோத்தரித்து மகிழ்ந்து கீர்த்தனம் பண்ணி சந்தோஷத்தோடு இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை வாழ கிருபை தாரும் என்று சொல்லி தீர்மானத்தை எடுக்கும் போது கர்த்தர் தம்முடைய சீஷர்களை உங்களிடத்திலே அனுப்புகிறார், கட்டவிழ்கிறார். நல்ல நோக்கத்தோடு உங்களை கட்டவிழ்கிறார். உங்களை இயேசு என்கிற வாசலுக்குள்ளே கொண்டு வந்து உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைய செய்கிறார். கர்த்தர் நல்ல மேய்ப்பராயிருக்கிறார். நீங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை. ஒரு தலபலவரதவதிலபே சந்தலபலவரதவதிலபே. இன்றைக்கு தேவனுடைய சபைக்குள் காணப்படுகிற
தெய்வ ஜனமே, முற்காலங்களிலே நீங்கள் இயேசு என்கிற வாசலுக்கு அருகே கட்டப்பட்டிருந்தீர்கள். ஆனால் தேவன் நல்ல நோக்கத்தோடு தம்முடைய அப்போஸ்தலர்களையும் தம்முடைய தீர்க்கதரிசிகளையும் தம்முடைய மேய்ப்பர்களையும் சுவிசேஷகர்களையும் உங்களிடத்திலே அனுப்பினார். அவர்கள் மூலமாக நல்ல நோக்கத்தோடு கட்டவிழ்த்தார். வியாதியிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து மீட்டு கொள்ளும்படியாக கட்டவிழ்க்கப்பட்டீர்கள். இன்றைக்கு இயேசு என்கிற வாசலுக்குள்ளே பிரவேசித்து சபைக்குள்ளே கடந்து வந்து அபிஷேகமாகிய ஜீவ நீரூற்றை பருகி செழிப்பான ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை புசித்து புல்லுள்ள இடங்களிலே தேவன் எங்களை மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே எங்களை வழிநடத்துகிறார் என்கிற அனுபவத்தோடு தெய்வ பிள்ளையே, தேவனுடைய சபையிலே புசித்து குடித்து பரிசுத்தாவின் சந்தோஷத்தினால் ஆவிக்குரிய நிறைவுள்ள வாழ்க்கையை வாழ தேவன் கிருபை நல்கி வருகிறார். அல்லேலூயா. இந்த புசிப்பும் குடிப்பும் சரீர பிரகாரமான புசிப்பும் குடிப்பும் அல்ல. இது ஆவிக்குரிய ஜீவ மன்னாவையும் ஆவிக்குரிய ஜீவ தண்ணீரையும் பருகுகிற புசிக்கிற அனுபவம். அல்லேலூயா. ஆம், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நடத்துகிறார். அப்படிதான் உங்களையும் என்னையும் தேவன் அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளே கொண்டு வந்து பந்தி இருக்க செய்து அவரிலே புசிக்கும்படியாக, அவரிலே தாகம் கொள்ளும்படியாக கிருபை நல்கி இருக்கிறார். இந்த பாக்கியம் சபைக்குள்ளே கடந்து வராத ஜனங்கள் அனுபவிப்பதில்லை. இந்த பாக்கியம் இயேசு என்கிற வாசலுக்குள் பிரவேசிக்காதவர்கள் அனுபவிப்பதில்லை. ஆகவேதான் ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொரு மனிதனும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தின் பாதையிலே முன் செல்ல வேண்டியவனாயிருக்கிறான். சாது சுந்தர் சிங் என்கிற ஒரு தேவ மனிதர், அவர் வாலிபனாய் இருந்த வேளையிலே உண்மையான தேவன் யார், முக்தி அடைவதற்கு வழி என்ன, வாசல் எங்கே என்று சொல்லி அங்கலாய்த்து பல துறவிகளையும் சாதுக்களையும் சந்நியாசிகளையும் நாடினார். தெய்வ பிள்ளையே, ஒருவருடைய பதிலும் அவருக்கு திருப்தி அளிக்கவில்லை. உண்மையான தெய்வத்தை அறிய வேண்டும் என்று தாகம் நாளுக்கு நாள் அவரிலே அதிகரித்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் இரவு வேளையிலே வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டு, உண்மையான தெய்வமே எனக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்று சொல்லி இரவில் படுக்க சென்றார். அதிகாலை 4 மணி இருக்கும். அவருடைய அறை முழுவதும் ஒரு மகிமை பிரகாசித்தது. அந்த ஒளியின் மத்தியில் இயேசு கிறிஸ்துவின் குரல் அவருக்கு ஒலித்தது. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். நீ தேடுகிற தெய்வம் நானே என்று என்கிற சத்தத்தை அவர் கேட்டார். அன்றைக்கு சாது சுந்தர் சிங் இயேசுவே அந்த வாசல் என்பதை கண்டுபிடித்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னிடத்தில் அநேகர், பாஸ்டர் உங்கள் சாட்சியை சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். நான் என்னுடைய சாட்சியை உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், தெய்வ ஜனமே, நானும்
சிறு பிராயத்திலே 7ஆம் வகுப்பு படித்த நாட்களிலிருந்தே, ஏன் வாலிப பிராயத்திலே தெய்வமே உம்மை வெளிப்படுத்தும், தெய்வம் என்று ஒன்று இல்லை என்றால், சாத்தான் என்று ஒருவன் இருப்பானே ஆனால் அவனை எனக்கு காண்பியும் என்று சொல்லி ஜெபித்த நாட்கள் என்னுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்திருக்கிறது. தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தின சத்தியம் என்ன தெரியுமா? இயேசுவே வாசல். அல்லேலூயா. அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் தேவனுடைய சிங்காசனத்தை காண்பார்கள். அல்லேலூயா. வேறு எந்த வாசல் வழியாக பிரவேசித்தாலும் அதன் முடிவு சாத்தானுடைய வாசஸ்தலம், சாத்தானுடைய சிங்காசனத்தின் அருகே போய் சேர்வார்கள். இதுதான் என் வாழ்க்கையிலே என்னை குறித்து ஆவிக்குரிய பிரகாரமாக நான் உங்களுக்கு எடுத்துரைக்க வேண்டிய சாட்சி தெய்வ பிள்ளையே. ஆகவே எந்த வழியிலே நீ சென்று கொண்டிருந்தாலும் சரி, நீ தெய்வத்தை அடைய வேண்டுமானால், நீ தெய்வத்தோடு உறவாட வேண்டுமானால், நீ தெய்வத்தினுடைய வாசஸ்தலத்திலே காணப்பட வேண்டுமானால், ஒரே வாசலாகிய இயேசுவின் வழியாக உள்பிரவேசிப்பாயாக. அல்லேலூயா. ஆம், இந்த கழுதை குட்டி ஒரு நல்ல நோக்கத்தோடு வாசல் அருகே கட்டப்பட்டிருந்தாலும் வாசலுக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக, இயேசு கிறிஸ்துவுக்கென்று நல்ல சேவை செய்யும்படியாக அது கட்டவிழ்க்கப்பட்டது என்பதை நாம் இந்த இடத்திலே அறிந்து கொள்கிறோம். அடுத்தபடியாக தெய்வ பிள்ளையே, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அந்த இடத்திலே நாம் படிக்கிறோம், கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, கட்டவிழ்க்கப்பட்ட கழுதையை குறித்து நாம் படிக்கும் போது தெய்வ பிள்ளையே, நமக்கு தேவன் ஒரு சத்தியத்தை விளங்கச் செய்கிறார். அந்த சத்தியம் என்னவென்றால், முற்காலங்களிலே நாம் கட்டப்பட்டிருந்தோம், ஆனால் இப்பொழுது நாம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறோம். கட்டவிழ்க்கப்பட்ட நமக்கு தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் புறப்பட்டு சென்று சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படியானால் கட்டவிழ்க்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு, தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த திட்டம் என்ன? கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை நீங்கள் காணும் போது அவர்கள் வியாதியினாலே கட்டப்பட்டிருக்கலாம், அவர்கள் பலவிதமான வாசல்களுக்கு நேராக பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கலாம், அவர்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலேயும் சாபத்திலேயும் சிக்குண்டு காணப்படலாம். ஆனால் கட்டவிழ்க்கப்பட்ட உங்களுக்கு தேவன் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். கட்டப்பட்டிருக்கிறவர்களை காணும்போது அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்கிற வாசலை குறித்த சுவிசேஷத்தை எடுத்துரைத்து சகல ஜாதிகளையும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படியாக அவர்களை சீஷர்களாக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து தேவனுடைய நீதிக்குள் பிரவேசிக்க வைக்க வேண்டும் என்கிற திட்டத்தோடுதான் நீங்கள் அனைவரும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை உண்டு. கட்டப்பட்டிருக்கிற மனிதர்கள் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்கிற ஒரு பாரத்தோடு நீங்கள் கிறிஸ்துவின் அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிறவர்களை வழிநடத்த வேண்டிய ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் தேவன் உங்களை கட்டவிழ்த்திருக்கிறார். பேதுரு என்கிற அப்போஸ்தலன் தான் பெற்ற அனுபவத்தோடு எருசலேம் தேவாலயத்திற்கு வெளியே கட்டப்பட்டிருந்த பிச்சைக்காரனை கட்டவிழ்க்காமல் அவன் மாத்திரம் இயேசு என்கிற வாசலுக்குள் பிரவேசித்து
தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கவில்லை. வாசல் அருகே கட்டப்பட்டிருந்த பிச்சைக்காரனை கட்டவிழ்த்து இயேசுவை பின்பற்றும்படியாக செய்தார். அதை போல இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் நீங்கள் பெற்ற தெய்வ அனுபவத்தை கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் அனுபவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நல்ல சுவிசேஷத்தை அவர்களுக்கு எடுத்துரைத்து வாசலுக்குள், இயேசு கிறிஸ்து என்கிற வாசலுக்குள் அவர்களை பிரவேசிக்க செய்து, உத்தமமாய் நடக்க செய்து, நேர்மையாய் நடக்க செய்து, சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராக அவர்களை வழிநடத்தி அவர்களை பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க செய்து நித்திய ஜீவனை சுதந்தரிக்க பண்ண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்வதை பார்க்கிறோம். இந்த பூலோக நாட்களிலே நீங்கள் எத்தனை ஆத்துமாக்களுடைய கட்டுகளை அவிழ்த்தீர்களோ அத்தனை ஆத்துமாக்களும் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாக பரலோக ராஜ்யத்திலே காணப்படுவார்கள். ஆகவே இந்நாட்களிலே ஒவ்வொரு ஆத்துமாவுடைய கட்டுகளும் அவிழ்க்கப்படும் போது நீங்கள் பரலோக ராஜ்யத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்களாயிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் எப்படி கட்டவிழ்ப்பது? தெய்வ பிள்ளையே, யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 36 32 வசனங்களை வாசிக்கும் போது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் உரைத்த வார்த்தைகளும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக சத்திய வேத புஸ்தகத்திலே வெளிப்படுத்தப்பட்ட வேத வசனங்களும் தான் ஒரு மனிதனை பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்ட நிலவரத்திலே நித்திய ஜீவனை சுதந்திரித்த அனுபவத்திலே காண செய்யக்கூடியதாயிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்கள் முற்காலங்களிலே எப்படி காணப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பார்வோனின் அடிமைத்தனத்திலே அவர்கள் கட்டப்பட்டவர்களாக தான் காணப்பட்டார்கள். 430 வருடங்கள் அடிமைகளாக பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்தான். ஒவ்வொரு நாளும் பாரமான சுமைகளை அவர்கள் மேல் சுமத்தி, வைக்கோல் கூட அவர்களுக்கு கொடுக்காமல் ஏராளமான செங்கலை சுமக்கும்படி கட்டளையிட்டான் என்று படிக்கிறோம். ஆனால் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையானீர்கள் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நிறைவேற்றினார். எப்படி நிறைவேற்றினார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பலியிடப்படுவதற்கு நிழலாட்டமாக ஒவ்வொரு இஸ்ரவேல் ஜனங்களுடைய குடும்பத்திலும் ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும் என்கிற கட்டளையை கொடுத்து, அப்படியே அவர்களை பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தும்படியாக செய்து, அந்த இரத்தத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தின் நிலை சட்டத்திலும் வாசலிலும் அதை பூசும்படியாக செய்து என்ன செய்தார்? அந்த இரத்தத்தை சங்கார தூதன் கண்டபோது அவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காமல், அவர்களை ஆக்கினைக்கென்று நியாயம் தீர்க்காமல், அவர்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே விடுதலையாக்கின சம்பவத்தை நாம் வேதத்திலே படிக்கிறோம். அல்லேலூயா. அந்த சத்தியத்தை தான் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வேத வசனமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையானீர்கள். அப்படியானால் குமாரன் நம்மை எப்படி விடுதலையாக்குகிறார்? அன்றைக்கு எப்படி
பஸ்கா ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டு அதனுடைய இரத்தத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்களோ, மீட்கப்பட்டார்களோ, அதை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாவும் அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு நரக பாதையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு எல்லா கட்டுகளிலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டு கட்டவிழ்க்கப்பட்டவர்களாக அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. ஆகவேதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரன் இல்லாமல், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாமல் விடுதலை இல்லை என்று நாம் படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அடுத்தபடியாக படிக்கிறோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டது மாத்திரமல்ல, அவர் தாமே தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். அப்படியானால் வியாதிகளிலிருந்து விடுதலையாக்கப்படும்படியாக தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டு வரும்போது அந்த வார்த்தை பலவீனத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் குணப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. எருசலேம் வாசல் அருகே கட்டப்பட்டிருந்த பிச்சைக்காரன் பலவீனத்தோடு காணப்பட்டான். எழுந்து நடக்க முடியாதபடி அவனுடைய கால்களிலே பலவீனங்கள் காணப்பட்டது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பேதுரு, நீ எழும்பி நட என்கிற தேவனுடைய வார்த்தைகளை உரைத்த போது அவனுடைய கால்களில் இருந்த பலவீனங்கள் மாறின. அவன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். இயேசுவுக்கு பின் செல்ல ஆரம்பித்தான். இயேசுவோடு நடக்க ஆரம்பித்தான். தேவனை அவருடைய சபையிலே துதித்து மகிமைப்படுத்தக்கூடியவனாயிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் சாத்தானுடைய கரத்திலிருந்து, சாத்தானுடைய சகல கட்டுகளிலிருந்து மீட்கப்பட்ட ஜனங்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தின் இரத்தத்தின் மூலமாக, பரிசுத்த இரத்தத்தின் மூலமாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய வார்த்தை தான் உங்களை மீட்டு ரட்சித்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எப்படி ஊழியத்திற்கு வந்தேன் என்பதை சிந்தித்து பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை எனக்கு நேராக புறப்பட்டு வந்தது. அல்லேலூயா. நான் செய்து வந்த வேலையை அப்படியே விட்டுவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழுமையாக அவரை பின்பற்றும்படியாக தீர்மானித்து தேவனுடைய ஆண்டவருடைய சேவையை செய்ய தேவன் கிருபை செய்து வருகிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உன்னை அவருடைய மெய்யான பரலோக பாதையிலே வழிநடத்தக்கூடியதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிந்திருந்தால்தான் எது தேவனுடைய வார்த்தை என்பதையும் எது தேவனுடைய வார்த்தை அல்லாதது என்பதையும் பகுத்தாராய்ந்து பார்க்க முடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன் சாத்தானும் கூட வேத வசனங்களை பேசுவான். அப்படி பேசும்போது ஜீவனுக்குரிய வார்த்தைகள் என்ன, மரணத்திற்குரிய வார்த்தைகள் என்ன என்பதை பகுத்தாராய்ந்து பார்த்து இது தேவன் பேசுகிற தேவனுடைய வார்த்தை, இது ஜீவனுக்கு போகக்கூடிய வழி என்பதை அறிந்து கொண்டு ஜீவ வசனத்தை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே நாம் சிம்சோன் என்கிற தேவ மனிதனை குறித்து நாம் படிக்கிறோம். அவனை பலவிதமான கயிறுகளினால் கட்டினார்கள். சிம்சோன் மேல் பலமாய் தேவனுடைய ஆவியானவர் வந்து இறங்கினார். சிம்சோனை கட்டியிருந்த அத்தனை கட்டுகளும் கயிறுகளும் நெருப்புப்பட்ட நூல் போல எரிந்து சாம்பலாய் போனது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம்.
தெய்வ பிள்ளையே, புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் உங்களை எப்படிப்பட்ட அனுபவத்திலே கட்டவிழ்த்திருக்கிறார் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்ததுண்டா? பில்லி சூனிய கட்டுகள், பலவிதமான அந்நிய வல்லமையின் கட்டுகள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்க செய்யக்கூடாதபடி கிரியை செய்யும் போது நீங்கள் தேவனுடைய அபிஷேகத்தையும் தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய ஆவியையும் பெற்றிருப்பீர்களானால், வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று படிக்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலையை கொடுக்கக்கூடிய ஆவியானவராய் இருக்கிறார். சாத்தானுடைய ஆவிகள் உண்டு. அந்த ஆவிகள் எல்லாம் உங்களை அடிமைப்படுத்தி கட்டி வைக்க நினைக்கும் போது அந்த கட்டுகளில் இருந்தெல்லாம் விடுதலையாக்கக்கூடிய ஆவிதான் தேவனுடைய பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. ஆகவே அந்த தேவனுடைய பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது, அந்த கர்த்தருடைய ஆவி உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் போது உங்களுக்கு மெய்யான விடுதலை உண்டு. ஆம் தெய்வ பிள்ளையே, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று 3 எபிரேய வாலிபர்கள் கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தினாலே தெய்வ பிள்ளையே அவர்கள் கட்டப்பட்டு பலத்த பராக்கிரமசாலிகளால் தூக்கி செல்லப்பட்டு அக்கினி சூளையிலே வீசப்பட்டார்கள். அந்த அக்கினி அவர்களுடைய கட்டுகளை மாத்திரம் எரித்து போட்டது, ஆனால் அவர்களுடைய வஸ்திரத்தை அது தொடவில்லை. காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி அவர்கள் வாழ்க்கையிலே செயல்பட ஆரம்பித்தது. உலக அக்கினிகள் அமைதலாகிவிட்டது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி காணப்படுமேயானால், உலக அக்கினியிலே நீங்கள் தூக்கி வீசப்பட்டாலும் தேவனுடைய அக்கினி உங்களை பாதுகாக்க கூடியதாய் இருக்கிறது. கர்த்தர் காவாராகில் காக்கிறவனுடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் எப்படி காப்பாற்றுகிறார்? அவருடைய ஆவியினாலே, அவருடைய அபிஷேகத்தினாலே காக்கிற தேவனாயிருக்கிறார். தெய்வ பிள்ளையே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் அக்கினியிலே நடக்கும் போது வேகாதிருப்பீர்கள் என்று வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். தெய்வ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலே அக்கினி என்கிற சோதனை மூலமாக நடத்தப்பட வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாயிருக்கலாம். பெருக்கெடுத்து வரக்கூடிய தண்ணீரை போன்ற சோதனைகளின் வழியாக செல்ல வேண்டிய பாதைகள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் உங்களை தாங்குகிறவராக, ஏந்துகிறவராக, சுமக்கிறவராக, தப்புவிக்கிறவராக காணப்படுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, முற்காலங்களிலே நீங்கள் இப்படியாக கட்டப்பட்டிருந்த நிலவரத்திலே தான் தேவன் அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய வசனத்தினாலே, அவருடைய அபிஷேகத்தினாலே, அவருடைய வார்த்தையினாலே உங்களை மீட்டு விடுதலையாக்கி ரட்சித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்கு சென்றிருந்தார். அங்கே ஒரு காரியத்தை கவனித்தார். அந்த காரியம் என்ன தெரியுமா? 18 வருடமாக கூனியாக இருந்த ஒரு பெண்ணை கண்டார். சாத்தான் 18 வருடமாக அந்த பெண்ணை கட்டி வைத்திருந்ததை இயேசு கண்டார். என்ன செய்தார்? அவள் மீது, அவளுடைய முதுகிலே தன்னுடைய கைகளை வைத்தபோது அந்த பெண் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். முற்காலங்களிலே நீங்கள் நிமிர்ந்து நடக்கக்கூடாதபடி குனிந்தவர்களாக கட்டப்பட்டு காணப்பட்டீர்கள் பல விதங்களிலே. ஆனால் ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல் வந்தபோதோ
தேவன் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. ஒரு தலபலவரதவதுலபே சந்தலபலவரதவதுலபே. இதோ இந்த கழுதை குட்டி இருவழி சந்தியிலே வாசல் அருகே கட்டப்பட்டு காணப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார், கட்டவிழ்த்து அந்த கழுதை குட்டியை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். ஒரு தலபலவரதவதுலபே. அவருடைய வார்த்தை சென்றது, அந்த கட்டுகள் அவிழ்ந்தது, கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை குட்டி இயேசு வண்டையிலே கொண்டு வரப்பட்டது. இப்பொழுது இந்த கழுதை குட்டி என்ன செய்கிறது? இயேசு கிறிஸ்துவை சுமக்கக்கூடிய ஒரு கழுதை குட்டியாக மாறிவிட்டது. அல்லேலூயா. இப்பொழுது இந்த கழுதை குட்டியினுடைய வேலை என்ன? இயேசுவை சுமக்கிற வேலை. உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். பூமிக்குரிய பிரகாரமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை காணப்படலாம். மாம்ச பிரகாரமாக புசிக்கும்படியாக உங்கள் கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலையை கொடுத்திருக்கலாம். ஆனால் இன்னொரு வேலையையும் நீங்கள் செய்யும்படியாக தான் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அந்த வேலை என்ன? இயேசுவை சுமக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை சுமக்க வேண்டும். இயேசுவை சுமந்து செல்லக்கூடிய ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்லக்கூடிய சீஷர்களாக காணப்பட வேண்டும். தெய்வ பிள்ளையே, லேவியராகமம் எழுதின புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே நாம் படிக்கிறோம், நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் எப்படி இந்த 18 வருடங்கள் ஒரு பெண் கூனியாக காணப்பட்டாளோ, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் நிமிர்ந்து நடக்க கூடாதபடி எகிப்தின் அடிமைத்தனத்திலே காணப்பட்டார்களோ, அதை போலதான் நீங்களும் ஒரு காலங்களிலே காணப்பட்டீர்கள். ஆனால் கட்டவிழ்க்கப்பட்டதன் நோக்கம் நீங்கள் நிமிர்ந்து நடக்கும்படியாக. நீங்கள் முடங்கி கடப்பது தேவனுக்கு பிரியமானது அல்ல. நீங்கள் எழும்பி நடக்க வேண்டும். நீங்கள் எழும்பி நிமிர்ந்து நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஜனங்கள் அண்டையிலே கொண்டு செல்ல வேண்டும். கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களை எப்படி தேவன் கட்டவிழ்த்தாரோ அதை போல தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு சென்று ஒவ்வொருவரையும் கட்டவிழ்த்து இயேசு அண்டையிலே கொண்டு வர வேண்டும். அவர்களையும் இயேசுவை சுமந்து செல்லக்கூடியவர்களாக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். கழுதை என்று சொல்லும் போது அது பாரம் சுமக்கும் போதே இளைப்பாறக்கூடியதாய் இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, கழுதைக்கு ஒரு தன்மை உண்டு. அது பாரத்தை சுமக்கும் போதே இளைப்பாறக்கூடியது. அதை போலதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு உரைத்திருக்கிறார். என்னுடைய நுகமானது லெகுவாகவும் என்னுடைய நுகமானது பாரம் இல்லாததாகவும் காணப்படுகிறது என்று சொல்லுகிறார். என்னுடைய நுகமானது லெகுவானதாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு சுமந்து செல்லும் போது அது உங்களுக்கு பாரமானது அல்ல. அல்லேலூயா. அது உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலக பிரகாரமான பாரங்களை நீங்கள் சுமக்கும் போதுதான் இளைப்படைந்து போவீர்கள், சோர்ந்து போவீர்கள், திடனற்று போவீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய நுகத்தை நீங்கள் சுமக்கும் போது அந்த சுமையிலே நீங்கள் இளைப்பாற முடியும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை சுமக்கக்கூடிய ஒரு கோவேறு கழுதைகளாக மாம்சத்திலே நீங்கள் பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் ஆவிக்குரிய ஜனங்களாக நீங்கள் காணப்படுவீர்களானால் ஒரு தலபலபலபலபே 2 விதமான பிறப்பு.
மாம்சத்திலே ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்திருந்தாலும் ஆவிக்குரிய பிரகாரமாக தேவனால் நீங்கள் அவருடைய அபிஷேகத்தினாலும் இரத்தத்தினாலும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பாரம் உண்டாயிருக்க வேண்டும், ஒரு சுமை உண்டாயிருக்க வேண்டும். அது இயேசு கிறிஸ்துவை சுமக்கக்கூடிய சுமை, அது இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை சுமக்கக்கூடிய பாரம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. அது உங்களுக்கு, அந்த நுகத்தடி உங்களுக்கு லெகுவானதாயிருக்கும். அந்த நுகத்தடி உங்களை இளைப்பாற செய்யக்கூடியதாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, தேவன் உங்கள் மீது சுமத்தி இருக்கிற பாரம் ஒருபோதும் உங்களை சஞ்சலப்படுத்தக்கூடியது அல்ல. தெய்வ பிள்ளையே, உங்கள் சொந்த பாரங்கள் தான் உங்களை இளைப்படைய பண்ணும். ஆனால் அந்த நிலவரத்தில் இருந்துதான் தேவன் உங்களை விடுதலையாக்கி இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தின் பாரத்தை உங்கள் மீது வைத்து இளைப்பாறச் செய்கிறார். நீங்கள் முன்னேறி தைரியமாக நிமிர்ந்து நடக்க வேண்டுமானால் தேவன் உங்களுக்கு கொடுத்த விடுதலையையும் தேவன் உங்களுக்கு கொடுத்த நல்மனசாட்சியையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. மீண்டும் கட்டப்படுவதற்கு இடம் கொடுக்காமல், மீண்டும் தேவன் கொடுத்த நல்மனசாட்சியை இழந்து போகாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. தேவன் கொடுத்த விடுதலையை இழந்து போய் தேவன் கொடுத்த நல்மனசாட்சியை இழந்து போவீர்களானால் மீண்டும் நீங்கள் கட்டப்பட்டு மிகவும் துயரப்படக்கூடிய நிலவரத்திலே வந்தடைவீர்கள் என்பதை தேவன் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே பின்மாற்றத்திற்குள் செல்லாமல் முன்னேறி செல்லுங்கள், முன்னே செல்லுங்கள், நிமிர்ந்து நடவுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினது நிமிர்ந்து நடக்கும்படியாக தான், முன்னேறி செல்லும்படியாக தான், இயேசு வண்டையிலே வந்து நிற்கும்படியாக தான், இயேசுவை சுமக்கும்படியாக தான். பிரைஸ் தி லார்ட். அநேகரை கட்டவிழ்த்து இயேசு வண்டையிலே கொண்டு வரும்படியாக தான். தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட நோக்கத்தோடு தான் தேவன் உங்களை அழைத்து அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக அவருக்கென்று சேவை செய்யும்படியாக தேவ சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறார். நாம் தேவனை சேவிக்கும்படியாக கர்த்தர் நம் வாழ்க்கையிலே செய்த அழகான சில அனுபவங்களை வேதத்திலே நம்மால் படிக்க முடியும். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22 23 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா. அப்படியானால் இந்த இடத்திலே தேவன் ஜனங்களை கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கக்கூடிய இன்னொரு அனுபவத்தை நாம் இங்கே படிக்கிறோம். எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று சொல்வதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் என் குமாரன், என் சேஷ்டபுத்திரன் என்று சொல்வதை படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, நாம் தேவனை சேவிப்பதற்கு நமக்கு 2 அனுபவங்கள் அவசியமாயிருக்கிறது. தெய்வ பிள்ளை, முதலாவது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும், நாம் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்க வேண்டும். 2வது அனுபவம், நாம் தேவனுடைய சேஷ்ட புத்திரனாய் இருக்க வேண்டும். குமாரன் என்கிற அனுபவம் வேறு, சேஷ்ட புத்திரன் என்று சொல்லுகிற அனுபவம் வேறு. தெய்வ பிள்ளையே, நாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போது விசுவாசத்தினாலே தேவனுக்கு குமாரர்களாகிறோம். கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26 37 வசனங்களை வாசிக்கும் போது, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், ஏனெனில்
உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே என்று சொல்லுகிறார். ஆங்கிலத்திலே பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மூல பாஷையிலே நாம் அங்கே குமாரர்கள் என்று அங்கே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நடத்தப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்படியானால் விசுவாசத்தினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானத்தின் அனுபவத்தின் மூலமாக தேவனுடைய புத்திரராகிறீர்கள். அது மாத்திரமல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவியானவர் மூலமாக நடத்தப்படுவதினாலே தேவனுடைய புத்திரராகிறீர்கள். அப்படிப்பட்டவர்கள் கட்டுகளிலே காணப்படக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாக தேவனை ஆராதிக்க வேண்டும். அன்றைக்கு பார்வோனிடத்திலே தேவன் அதைத்தான் சொன்னார், என் குமாரனை நீ விட்டுவிடு, அவர்கள் எனக்கென்று ஆராதனை செய்ய வேண்டும். நீங்கள் கட்டவிழ்க்கப்பட்டிருப்பதன் ஒரு நோக்கம் நீங்கள் தேவனை சேவிக்க வேண்டும் என்பதற்காக. அதிலே ஒரு அனுபவம் தான் தேவனை ஆராதனை செய்கிற அனுபவம். நீங்கள் தேவனுடைய புத்திரராக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் தேவனுடைய குமாரர்களாய் இருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். தேவனை ஆராதிக்க கூடாதபடி உங்கள் ஜீவியத்திலே காணப்படுகிற எல்லா கட்டுகளிலிருந்தும் நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக படிக்கிறோம், சேஷ்ட புத்திரனாக காணப்பட வேண்டும். சேஷ்ட புத்திரனிலே உள்ள ஆசீர்வாதங்களில் பிரதானப்பட்டது என்ன தெரியுமா? பிதாவின் அவகாசத்தில், பிதாவின் சுதந்திரத்தில் ரெட்டிப்பு பங்கு கிடைக்கும். அதுதான் சேஷ்ட புத்திரபாகம் என்று சொல்வது. இந்த ரெட்டிப்பான பங்கு எதை காட்டுகிறது? தெய்வ பிள்ளையே, 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கும் போது, மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராக நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே தேவன் உங்களை சேஷ்ட புத்திரனாக காணும் போது உங்களிலே 2 அனுபவங்களை காண்கிறார். ஒன்று, அவருடைய ராஜ்யத்திலே உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறார். இரண்டாவது, அவருடைய மகிமைக்கும் உங்களை பங்காளியாக்குகிறார். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த 2 ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பாதுகாத்து கொண்டு சேஷ்ட புத்திரனாக தேவனை ஆராதிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திலே சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவத்திலே தேவனுடைய மகிமைக்கு பங்குள்ளவர்களாக காணப்படுகிற அனுபவத்திலே நீங்கள் கட்டப்பட்டிருப்பது தேவனுக்கு பிரியமல்ல. நீங்கள் சேஷ்ட புத்திரனாக நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் ஸ்நானத்தால் அபிஷேகிக்கப்படும் போது பரலோகத்திலே உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை தேவன் உறுதியாக்குகிறவராயிருக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் அனுபவங்களை பூமியிலேயே நீங்கள் அனுபவமாக்கி கொள்கிறீர்கள். அதோடு தேவனுடைய மகிமையையும் தேவன் அனுபவிக்க செய்கிறார். தேவனுடைய மகிமையை உங்கள் மாம்ச கண்களால் நீங்கள் காண முடியாது என்றால், நீங்கள் ஆவிக்குள்ளாகும் போது தேவனுடைய மகிமையை உணர முடியும். அது உங்களை புதிய எருசலேமிலும் சியோனிலும் இருந்ததை போல அனுபவிக்க செய்யக்கூடியதாயிருக்கும். அப்படிப்பட்ட ஜனத்தார் கர்த்தரை சேவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜனத்தார் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அவர்கள் கட்டப்பட்டிருப்பது தேவனுக்கு உகந்தது அல்ல. ஆகவேதான் அன்றைக்கு
தேவன் பார்வோனோடு பேசினார், என் குமாரனை, என் சேஷ்டபுத்திரனை அனுப்பிவிடு எனக்கு ஆராதனை செய்யும்படியாக என்று. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யார் தேவனை சேவிக்க வேண்டும்? யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும் போது, அப்பொழுது மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்திற்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி யாரார் போகிறார்கள் என்று கேட்டான். அதற்கு மோசே, எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் மாடுகளையும் எங்கள் ஆடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம், நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று சொல்வதை பார்க்கிறோம். முதலாவது குமாரத்திகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குமாரத்திகள் எதை காண்பிக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த பிரதிஷ்டையின் அனுபவத்தை காட்டுகிறது. சங்கீதம் 45ஆம் சங்கீதம் 10-11 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே படிக்கிறோம், குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்து கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், அவரை பணிந்து கொள் என்று நாம் அங்கே படிக்கிறோம். நாம் தேவனை ஆராதிப்பது, சேவிப்பது தேவன் கொடுத்த பிரதிஷ்டையின் அனுபவத்தோடு காணப்பட வேண்டும். அல்லேலூயா. மறக்க வேண்டியதை மறக்க வேண்டும், வெறுக்க வேண்டியதை வெறுக்க வேண்டும், விட்டுவிட வேண்டியதை விட்டுவிட வேண்டும். கட்டப்பட்டிருந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே காணப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள் என்கிற எண்ணத்தோடு மறக்க வேண்டியவைகளை மறக்க வேண்டும், விட வேண்டியவைகளை விட வேண்டும், வெறுக்க வேண்டியவைகளை வெறுத்துவிட்டு, நான் தேவனால் கட்டவிழ்க்கப்பட்டவன், நான் தேவனுடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டவன் என்கிற பிரதிஷ்டையின் நிலவரத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் சியோன் குமாரத்திகள், நீங்கள் எருசலேம் புத்திரிகள். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, இந்த குமாரத்திகள் என்று சொல்லுவது தெய்வ பிள்ளையே எதை காட்டுகிறது? சங்கீதம் 144ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரந்தீர்த்த அரமனை மூலை கற்களைப் போலவும் இருப்பார்கள் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஆங்கிலத்திலே கார்னர் ஸ்டோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூலை கல் என்று சொல்லும் போது அது எதை காட்டுகிறது என்றால், ஃபுல்னஸ் ஆஃப் காட், தேவனுடைய நிறைவை காட்டுகிறது. பெர்ஃபெக்ஷன் ஆஃப் காட், தேவனுடைய பூர்ணத்தை காட்டுகிறது. நாம் தேவனுடைய பூர்ணத்திலே முன்னேறி செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரகாரமாக ஆராதிக்க முடியும். அல்லேலூயா. தேவனுடைய நிறைவிலே சம்பூர்ணர்களாக நாம் ஆராதிக்க வேண்டும். குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்து கொள். பழைய தேவனுக்கு பிரியமில்லாத அனுபவங்களை எல்லாம், மாம்ச அனுபவங்களை எல்லாம் மறந்துவிடு. ஆவிக்குரிய பரிபூர்ணத்திற்குள்ளாக தேவன் உன்னை கொண்டு வந்திருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு, நீ ஒரு மூலைக்கல்லோடு இணைக்கப்பட்ட ஜீவனுள்ள பிரகாசிக்கிற கல் என்கிற எண்ணத்தோடு தேவனை ஆராதிப்பாயாக. அது மாத்திரமல்ல, அவர்கள் அரமனையிலே காணப்பட்டார்கள். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சித்திரன் தீர்த்த அரமனை மூலை கற்களாக இருப்பார்கள். தெய்வ பிள்ளையே, அரமனையிலே காணப்படுகிற கற்கள் என்று சொல்லும்போது, உங்கள் வாழ்க்கையிலே தேவன் உங்களுடைய ஒவ்வொரு சுபாவத்தையும் பரீட்சித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு சுபாவங்களும் உங்கள் வாழ்க்கையிலே தேவனால் பரீட்சிக்கப்பட்டதாயிருக்கிறது. நீங்கள் சித்திரன் தீர்த்த
அரமனை மூளை கற்கள் என்று சொல்லப்படும் போது உங்களுடைய ஒவ்வொரு சுபாவங்களும் பரீட்சிக்கப்பட்டதாயிருக்கிறது. நீங்கள் பரீட்சிக்கப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள். அந்த பரீட்சைகளிலே நீங்கள் உண்மையுள்ளவர்கள் என்பதை உங்களுடைய தெய்வீக சுபாவங்கள் மூலமாக, திவ்ய சுபாவங்கள் மூலமாக தேவன் அறிந்திருக்கிறார். தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட அனுபவத்தோடு நீங்கள், திவ்ய சுபாவத்தோடு நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களுக்கு சில சுபாவங்கள் உண்டாயிருக்கலாம். தெய்வ பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் தேவனை நேசிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனை நேசிக்கிறவர்கள் தானா என்பதை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே சோதிக்கும் போது, அந்த சோதனையிலே நீங்கள் வெற்றி பெறும் போதுதான் நீங்கள் அந்த சுபாவத்திலே உங்கள் ஜீவியத்திலே அரமனையாக மாறுகிறீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். நீங்கள் சொல்ல முடியுமா, நாங்கள் ஒரு அரண்மனை என்று சொல்ல முடியுமா? உங்கள் வாழ்க்கையிலே உள்ள சுபாவங்கள் தேவனால் சோதிக்கப்படும் போது, அந்த சோதனையிலே நீங்கள் வெற்றி பெற்று, நாங்கள் அரண்மனையாக உன்னதமாக எழுப்பப்பட்டிருக்கிறோம், இந்த சுபாவங்களிலெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நீங்கள் அரண்மனையிலே சித்திரம் தீர்க்கப்பட்ட மூளை கற்களாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அங்கே நாம் குழந்தைகளை குறித்து படிக்கிறோம். குழந்தைகள் என்று சொல்லும் போது எதை காட்டுகிறது? கள்ளம் கபடமற்ற ஜீவியத்தை காட்டுகிறது. ஆகவேதான் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களுமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது துன்மார்க்கத்தனத்துல, துர்குணத்துல எல்லாம் எப்படி இருக்கணுமா? குழந்தைகளா இருக்கணுமா? குழந்தைகளை போல கள்ளம் கபடமற்று காணப்பட வேண்டுமா? அப்படிப்பட்ட அனுபவத்தோடு தேவனை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். குழந்தைகளையும் தேவனை ஆராதிக்கும்படியாக விட்டு விடுவாயாக. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், குழந்தைகள் பாலகர்கள் வாயினாலே தேவன் துதியை உண்டாக்குகிறார். அது மாத்திரமல்ல, யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது முதியோரோடும் ஆராதனை செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். முதியோர் என்று சொல்வது எதை காட்டுகிறது? யோவேலுக்கு எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று படிக்கிறோம். தேவனுக்கு பிரியமானபடி நீங்கள் சேவிக்க வேண்டுமானால் உங்களுக்கு தரிசனம் உண்டாயிருக்க வேண்டும். மூப்பர்கள் சொப்பனங்களையும் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்கிறார்கள். தரிசனம் என்ன? கர்த்தருடைய வருகையை குறித்த தரிசனம். அந்த தரிசனத்தோடு நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். அப்பொழுது உங்கள் ஆராதனை தேவனால் அங்கீகரிக்கப்படும். யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று அங்கே படிக்கிறோம். புருஷர் என்று சொல்லுவது எதை காட்டுகிறது? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே படிக்கிறோம், விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று படிக்கிறோம். புருஷர் என்று சொல்லுவது யுத்தம் செய்வதை காட்டுகிறது. நீங்கள் தேவனுடைய சபையில இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு யுத்தமும் இல்லை. ஆனா சபையை விட்டு போகும்போது உலகத்தினாலும் பிசாசினாலும் மாம்சத்தினாலும் உங்களுக்கு யுத்தம் வரும்போது நீங்கள் புருஷராக உங்களை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆவிக்குரிய பிரகாரமாக விழிப்புள்ள ஜீவியம் செய்ய வேண்டும்.
தேவன் மேல் நீங்கள் வைத்த விசுவாசத்திலிருந்து அசைந்து போகாமல் தேவன் மேல் வைத்த விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது உங்கள் சகல யுத்தங்களிலும் தேவன் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் யுத்தம் கர்த்தருடையது. ஆனால் நீங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருக்கும் போது, தெய்வ பிள்ளையே, நீங்கள் உங்களை தேவனுக்குள் திடப்படுத்தி கொள்ளும் போது தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம் என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, மாடு என்று சொல்வது எதை காட்டுகிறது தெரியுமா? தெய்வ பிள்ளையே, உயர்ந்த பலி செலுத்தக்கூடிய அனுபவத்தை காட்டுகிறது. தெய்வ பிள்ளையே, பல காரியங்கள் இருந்தாலும் மாடு என்று சொல்லும் போது அதிலே காணப்படுகிற ஒரு அனுபவம் என்னவென்றால், அது நீங்கள் செலுத்தக்கூடிய பெரிய பலியை காட்டுகிறது. சிலர் தேவனை ஆராதிக்கும் போது பார்த்தீங்கன்னா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை துதித்து மகிமைப்படுத்தக்கூடிய பலிகளை செலுத்துவார்கள். அதுதான் தேவனுக்கென்று நீங்கள் செலுத்தக்கூடிய உயர்ந்த பலியாக காணப்படுகிறது. தேவனுக்கென்று நீங்கள் பலி செலுத்தும் போது உயர்ந்த பலியை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, காளைகளையும், காளை என்று சொல்லும் போது எதை காட்டுகிறது? எஜமானனுக்கு மிகவும் பாடுபடக்கூடிய அனுபவத்தை காட்டுகிறது. தெய்வ பிள்ளையே, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக என்று படிக்கிறோம். காளை என்று சொல்வது கர்த்தருக்காக நீங்கள் பிரயாசப்படுவதை காட்டுகிறது. அப்படியானால் நீங்கள் கர்த்தருக்கென்று ஆராதனை செய்யும் போது அந்த ஆராதனையிலே தெய்வ பிள்ளையே, காளையை போல மாடை போல உயர்ந்த பலியின் அனுபவம் உண்டாயிருக்க வேண்டும். தேவனுக்கென்று அதிகமாக பிரயாசப்படக்கூடிய அனுபவம் உண்டாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த ஆராதனையிலே தேவன் பிரியப்படுகிறார். அந்த ஊழியத்திலே தேவன் பிரியப்படுகிறார். அப்படி நீங்கள் தேவனுக்கென்று பிரயாசப்படுகிற ஊழியத்திலே தேவன் பிரியப்பட்டு அந்த ஊழியத்தை கனம் பண்ணுகிறார். அல்லேலூயா. 10 நிமிஷத்தை நான் பிரசங்கத்தை முடிச்சிருக்கலாம். ஆனா 1 மணி நேரத்துக்கு மேல நான் பிரயாசப்பட்டு அநேக சத்தியங்களை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன் என்றால், என்னுடைய பிரயாசம், என்னுடைய உண்மையான ஊழியத்தை தேவன் கனம் பண்ணுகிறவராயிருக்கிறார். நீங்கள் பிரயாசப்படுகிற பிரயாசங்கள் ஒன்றும் வீணாய் போவதில்லை. பலியின் சிந்தை காணப்பட வேண்டும். உயர்ந்த பலியின் சிந்தை காணப்பட வேண்டும். தேவனுக்கென்று தியாக பலியாக உங்களை அர்ப்பணிக்கக்கூடிய பிரயாசங்களும் பலியின் சிந்தையும் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, கர்த்தரை சேவிப்பதுதான் பலியாக காணப்படுகிறது. தியாகம் செய்வதிலே யார் பெரியவர் என்று எண்ண வேண்டியதில்லை. தெய்வ பிள்ளையே, நீங்களும் தியாகம் செய்யலாம் கர்த்தருக்கென்று, நானும் கர்த்தருக்கென்று தியாகம் செய்யலாம். அப்படி ஒருவருக்கு ஒருவர் தியாகம் செய்து தேவனுக்கு ஊழியம் செய்யும் போது, நாம் தேவனை துதித்து ஆராதிக்கும் போது அங்கே ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் தியாக மனப்பான்மையை நாம் இழக்கும் போதுதான் அங்கே யார் உயர்ந்தவர் யார் பெரியவர் என்று பிரச்சனை எழக்கூடியதாயிருக்கிறது. ஆகவே தேவனுக்கு ஊழியம் செய்யும் போது பலியின் சிந்தையோடு ஊழியத்தை செய்வோம். தேவனுக்கு சேவை செய்யும் போது பிரயாசப்படுகிற அனுபவத்தோடு நாம் தேவனுக்கு சேவை செய்வோம். அப்பொழுது நம்முடைய ஆராதனை, நம்முடைய ஊழியம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதாயிருக்கும். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே படிக்கிறோம், ஆடுகளோடும் கர்த்தரை தொழுது கொள்ள போக வேண்டும் என்று சொல்வதை பார்க்கிறோம்.
ஆடுகள் என்று சொல்லும்போது அதிலே 2 முக்கியமான குணாதிசயங்கள் உண்டாயிருக்கிறது. இந்த குணாதிசயத்தை நீங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையிலே நீங்கள் காண முடியும். தெய்வ பிள்ளையே, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே நாம் படிக்கிறோம், நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று அங்கே நாம் படிக்கிறோம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னிடத்திலே வரும்போது இந்த 2 குணங்களையும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். சாந்த குணத்தை கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். மன தாழ்மையுள்ள குணத்தை கர்த்தரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவின் பாடசாலையிலே 2 முக்கியமான பாடங்கள் உண்டு. ஒன்று சாந்தம், இன்னொன்று மன தாழ்மை. நீங்கள் இந்த 2 பாடத்திலும் வெற்றி பெற்று விட்டால் மற்ற எல்லா பாடங்களிலும் வெற்றி பெற்று விடுவீர்கள். அநேகர் இந்த 2 விஷயங்களிலும் தோற்று போய் கடந்து முன் செல்ல விரும்புகிறார்கள். ஆனால் அதிலே எந்த பலனும் அதிலே எந்த பயனும் உண்டாயிராது. தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட சேவை தேவனால் அங்கீகரிக்கப்படுவதில்லை. தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனை சேவிக்கும் போது சாந்த குணத்தோடு மன தாழ்மையோடு தேவனுக்கு ஊழியம் செய்ய கடவீர்கள். அப்படிப்பட்ட திட்டத்தோடு தான் தேவன் உங்களை கட்டவிழ்த்து அவரை சுமந்து செல்ல பண்ணி இருக்கிறார். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லை என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இது ஆவிக்குரிய பிரகாரமாக வேறுபாட்டின் ஜீவியத்தை காட்டுகிறது. தெய்வ பிள்ளையே, லேவியராகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே படிக்கிறோம், மிருகங்களில் விரி குழம்புள்ளதாயிருந்து குழம்புகள் 2ஆக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமானவைகள் எல்லாம் நீங்கள் புசிக்கலாம் என்று அங்கே படிக்கிறோம். இது எதை காட்டுகிறது? வேறுபாட்டின் ஜீவிய உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும் என்பதை தேவன் வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது உங்கள் ஆராதனை தேவனுக்கு பிரியமுள்ளதாய் இருக்கும் என்பதை தேவன் வெளிப்படுத்துகிறார். வேறுபாட்டின் ஜீவியம் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய ஆராதனை தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஆராதனையாயிராது. அடுத்தபடியாக தேவனை சேவிக்கும்படியாக ஜனங்கள் அவசியமாயிருக்கிறார்கள். யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று பேசுவதை பார்க்கிறோம். யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயும் நாம் படிக்கிறோம், பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். நீங்கள் அவருடைய ஜனங்களாயிருக்கிறீர்கள். நீங்கள் சிறந்த தேவனுடைய அனுபவங்களோடு தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்கள் ஐக்கியம் தேவனுடைய ஜனங்களோடு காணப்பட வேண்டும். உங்கள் ஐக்கியம் தேவனுடைய ஊழியக்காரர்களோடு காணப்பட வேண்டும். தெய்வ ஜனமே, உன்னுடைய ஐக்கியம் இந்த நாளிலே யாரோடு உண்டாயிருக்கிறது? தேவ ஜனங்களோடு உண்டாயிருக்கிறதா? உன்னுடைய ஐக்கியம் தேவனுடைய ஊழியர்களோடு உண்டாயிருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார். நீ தேவ ஜனங்களோடு சேரவில்லை என்றால், நீ தேவனுடைய ஊழியர்களோடு சேரவில்லை என்றால் உன்னுடைய சேவை தேவனால் அங்கீகரிக்கப்பட முடியாது. ஆகவே ஜனங்களை அனுப்பி விடுவாயாக என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே சற்று ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் இன்னும் பார்வோனுடைய கட்டுகளிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இன்னும் நீங்கள் இருவழி சந்தியிலே கட்டப்பட்டு காணப்படுகிறீர்களா? இன்னும் நீங்கள் கூனி குறுகி போய்
வியாதிகளோடு பலவீனத்தோடு கட்டப்பட்டு காணப்படுகிறீர்களா? தேவனுக்கென்று ஊழியம் செய்ய கூடாதபடி, தேவனுக்கென்று நல்ல சேவையை செய்ய கூடாதபடி இன்னும் அடிமைத்தனத்திலே காணப்படுகிறீர்களா? நீங்கள் தேவனால் மீட்டு ரட்சிக்கப்பட்டு வேறுபாட்டின் ஜீவியத்தோடு, பிரதிஷ்டையின் அனுபவத்தோடு, தரிசனத்தோடு, சுபாவங்களிலே பரீட்சிக்கப்பட்ட அனுபவங்களோடு, மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவோடு இணைந்து தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீ தேவனுக்கு குமாரன், நீ தேவனுக்கு சேஷ்ட புத்திரனாக காணப்படுகிறாய். ஒரு உன்னை தேவன் அவருடைய ராஜ்யத்திற்கென்றும் அவருடைய மகிமைக்கென்றும் தெரிந்தெடுத்த பாத்திரமாக உபயோகிக்கும்படியாக தேவன் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:16 சொல்லுகிறார், தெய்வ பிள்ளையே, நாம் எல்லாரும் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரங்கள். சிலரை தேவன் தாயின் வயிற்றிலே தெரிந்தெடுத்திருக்கிறார், சிலரை உலக தோற்றத்திற்கு முன்பாக தெரிந்தெடுத்திருக்கிறார், சிலரை உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்தெடுத்திருக்கிறார். எரேமியா 1:15, எபேசியர் 1:4, ஏசாயா 48:10 நாம் இவைகளை தியானிக்க முடியும். நீ தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். இப்பொழுது ஆண்டவருக்கு நீ வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன் தெய்வ பிள்ளையே. மோசேயை தாயானவள் பெற்றெடுத்தாள். பெற்றெடுத்த போது அந்த பிள்ளையை கொலை செய்யும்படியாக பார்வோன் வகை தேடுகிறான். ஆனால் தன்னுடைய பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்று நாணல் பெட்டியிலே வைத்து அந்த தாயானவள் நதியிலே கொண்டு போய் அந்த நாணல் பெட்டியை விடுவதை பார்க்கிறோம். அப்பொழுது என்ன சம்பவித்தது? பார்வோனுடைய குமாரத்தி அந்த பிள்ளையை கண்டெடுத்து யாரிடத்தில் வந்து திரும்ப கொடுக்கிறாள்? பெற்றெடுத்த தாயினிடத்திலேயே வளர்க்கும்படியாக கொடுக்கிறாள். யாத்ராகமம் 2:9 படிக்கிறோம், நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளை, இதிலே ஒரு ஆழமான சத்தியம் உண்டாகி இருக்கிறது. உன்னை மாம்சத்திலே ஒரு தாய் பெற்றிருக்கலாம் தெய்வ பிள்ளையே, ஆனால் நீ தேவனுக்கு வேண்டும். அல்லேலூயா. நீ தேவனுக்காக வளர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை தாயின் வயிற்றிலே உன்னை தேவன் உருவாக்கினதின் நோக்கம் உன்னை பெற்ற தாய் அறியாதிருக்கலாம், ஆனால் நீ தேவனுக்குள்ளாக வளர்க்கப்பட வேண்டும் என்பதை தேவன் விளங்க செய்கிறார். மோசேயை பெற்றெடுத்ததன் நோக்கம் பெற்றெடுத்த தாய்க்கு தெரியவில்லை, ஆனால் கர்ப்பம் தரிக்க பண்ணின தேவன் அந்த நோக்கத்தை அறிந்திருந்தார். அல்லேலூயா. கர்ப்பம் தரிக்க பண்ணின தேவன் அந்த திட்டத்தை அறிந்திருந்தார். அல்லேலூயா. அதற்காக தேவனுடைய வார்த்தை பார்வோனின் குமாரத்தி மூலமாக பெற்றெடுத்த தாயினிடத்தில் வருகிறது. அல்லேலூயா. கழுதை மூலமாக பேசுகிற தேவன் பார்வோனுடைய குமாரத்தி மூலமாக அன்றைக்கு தேவன் தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தினார். அந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திடு. வளர்த்தப்பட்டான். அது பார்வோனின் குமாரத்திக்காக அல்ல, தேவனுக்காக வளர்த்தப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உங்களை வளர்த்தி வருகிறார். அது எதற்காக? தேவனுக்கென்றே வளர்த்தி வருகிறார். அல்லேலூயா. நம்முடைய கண்களை மூடுவோம் தெய்வ பிள்ளையே. நீங்கள் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமோ, உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருக்கிறாய். முத்திரை மோதிரமாகவும் காணப்படுகிறாய். ஒரு தலபலவரதவதிலவே உங்களுடைய தாளந்துகள் தேவனுக்கு தேவை. ஒரு தலபலவரதவதில் ரபைக்கலவர அதற்காகவே தேவன் உங்களை இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்த்தி இதோ போஷித்து வருகிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். ஒரு சிறு பையனிடத்தில் இருந்த 5 அப்பங்களையும்
ஒரு சிறு பையனுடைய கரத்தில் இருந்த 5 அப்பங்களையும் 2 மீனையும் வைத்து 5000 பேரை போஷித்த தேவன் ஒரு தலபல வரதவதில் உங்களில் இருக்கிற அனைத்து காரியத்தையும் தேவன் தம்முடைய ராஜ்யத்திற்கென்று தம்முடைய ஜனங்களுக்கென்று ஆசீர்வாதமாக பயன்படுத்த விரும்புகிறார். ஒரு தலபல வரதவதிலவே அதற்காகவே உங்களை அழைத்திருக்கிறார், அதற்காகவே உங்களை வேறு பிரித்திருக்கிறார், அதற்காகவே உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், அதற்காகவே இருவழி சந்தியிலே கட்டப்பட்டிருந்த உங்களை அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக கட்டவிழ்த்து இன்றைக்கு போஷித்து வருகிறார். அல்லேலூயா. இயேசுவை சுமந்து செல்கிற கழுதை குட்டியே, நீ ஒரு பாக்கியசாலி. ஒரு இந்த பிரயாணத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திலே ஒரு நோக்கம் இருந்தது. அவர் ஜெப வீட்டிற்குள் பிரவேசித்தார், எருசலேம் தேவாலயத்திற்குள் பிரவேசித்தார். தேவாலயமானது வியாபார ஸ்தலமாய் இருப்பதை கண்டார், பக்தி வைராக்கியம் கொண்டார், காசு பலகைகளையும் புறா விற்கிறவர்களையும் துரத்தினார், தேவாலயத்தை சுத்திகரித்தார். அந்த தேவனுடைய ஜெப வீட்டிலே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். பாலகர்களுடைய வாயிலே துதி ஸ்தோத்திர பலிகள் உண்டானது. ஒரு தலபலவரதவதிலவே தேவன் எருசலேமுக்கு பிரயாணப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றி தேவாலயத்தை சுத்திகரித்து மறுபடியுமாக திரும்புவதை பார்க்கிறோம். உன்னுடைய வாழ்க்கையை தேவன் சுத்திகரித்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்திருக்கிறார். உன்னுடைய ஜீவியத்தை ஒரு குழந்தையை போல கள்ளம் கபடமற்ற ஜீவியமாக வாழ செய்திருக்கிறார். இன்றைக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் தேவனை துதித்து ஆராதிக்க வேண்டும். இன்றைக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்தி போற்றி பாட வேண்டும். முழு நேரமாக தேவனுக்கென்று சேவை செய்கிறாயா? நீ தேவனுக்கென்று பிரதிஷ்டையோடு தேவனுடைய அனுபவங்களோடு விலையேற பெற்ற பாத்திரம் என்பதை விளங்கி கொண்டு தேவனுக்கு உண்மையாக நீ செயல்படுவாயாக. தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே செய்த சுத்திகரிப்பை நீ மறந்து போகாதே. ஒரு தலபலவரதவதலவே தேவனை ஆராதித்து துதிக்க மறந்து போகாதே. அங்கே இருந்த பெரிய பெரிய ஆசாரியர்கள் கோபப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், சிறிய பாலகர்களுடைய வாயிலே துதி ஸ்தோத்திர பலிகளை உண்டாக்குவேன் என்று சொல்லி உண்டாக்கி மகிமைப்பட்டார். சிறியவர்களாயிருக்கலாம், வாலிபர்களாயிருக்கலாம், வயோதிபர்களாயிருக்கலாம், எல்லாரும் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அந்த நோக்கத்தோடு கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆராதனை செய்வீர்களாக, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பீர்களாக, தேவனுக்கு உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று சொல்லி தேவனை ஆராதித்து துதிப்பீர்களாக. தேவன் உங்களை அவருடைய கையிலே அலங்காரமான கிரீடமாக, ராஜ முடியாக, முத்திரை மோதிரமாக வைத்து அலங்கரித்திருக்கிறார். நாம் தேவனை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்த தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஆராதனை செய்யும்படியாக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆராதனை செய்யும்படியாக நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு தேவனை சேவிப்பீர்களாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்றும் நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. கழுதையின் மீது இயேசு கிறிஸ்து ஏறி வந்த வேளையிலே ஓசனா என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா?
பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜாலர் வீணையோடும் பாடி பாத முக்தி செய்வோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. குரு தோலை ஞாயிற்றில் நாம் குரு பாதம் பணிவோம். குரு தோலை ஞாயிற்றில் நாம் குரு பாதம் பணிவோம். கூடி அருள் பெற்று நாம் திரியேகரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பெண்ணும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். முன்னும் பெண்ணும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்னும் நாமும் அன்பாய் தூதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சின்ன மரி மீதிலேறி அன்பர் பவனி போனார். சின்ன மரி மீதிலேறி அன்பர் பவனி போனார். இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நாமும் அந்த சின்ன மரி போல கழுதை கொட்டியை போல தேவனை மன சாந்த குணமுள்ள இருதயத்தோடு மன தாழ்மையோடு சுமந்து தேவனுடைய பாக்கியசாலிகளாக அவருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாக ராஜமுடிகளாக முத்திரை மோதிரமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளையே, தேவனுக்கு ஊழியம் செய்வது என்று சொல்லும்போது அதில் 3 அனுபவங்கள் இருக்கிறது. தேவனுக்கு ஆராதனை செய்வது, இன்னொன்று தேவனை பின்பற்றுவது. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி கர்த்தரை பின்பற்றுவது. இன்னொன்று முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணித்து பிரதிஷ்டையுள்ள ஊழியத்தை செய்வது. இந்த எல்லா பகுதிகளிலேயும் தேவன் உங்களை அவருக்கென்று சேவை செய்யும்படியான பாக்கியத்தை கொடுத்து மேன்மைப்படுத்த கிருபை செய்வாராக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை குட்டிகளாக இயேசுவை சுமக்கிறவர்களாக, அநேகருடைய கட்டுகளை அவிழ்க்கிறவர்களாக, அநேகரை இயேசு வண்டையிலே கொண்டு வருகிறவர்களாக நல்ல சேவையை ஆண்டவருக்கென்று செய்து தேவனால் அவருடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கக்கூடிய பாக்கியசாலிகளாக அவரோடு கூட எந்நாளும் வாசம் பண்ண தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா.
தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்த சுத்திகரிப்பை பாதுகாக்க செய்யும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதி ஸ்தோத்திர பலிகள் எப்பொழுதும் உங்களுடைய ஜீவியத்திலே காணப்படும்படியாக கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். जीवन सुगम से